வணக்கம். இன்னைக்கு 40 வயசு தாண்டினால எல்லாருக்குமே மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் குடைச்சல் இந்த பிரச்சனை தான் ஜாஸ்தி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வயசுக்கு தகுந்த மாதிரி நாம வேலையை மாற்றிக்கணும். சின்ன வயசுல எப்படி செய்தோமோ அதே பிரகாரம் செஞ்சுக்கிட்டே போகக்கூடாது. உணவு வகைகளை மாற்றணும். அந்த மாதிரிலாம் மாறி எடுக்கும்போது நமக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை, கை கால் வலி பிரச்சனை, கை கால் குடைச்சல் இந்த பிரச்சனைலாம் இருக்காது. ரெண்டாவது, உணவு முறை. அசைவம் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. காய்கறி வகை, கீரை வகைகள் இந்த மாதிரி எடுக்கும்போது எல்லா சத்துக்களுமே இருக்குது. விட்டமின் பி, விட்டமின் சி, புரத சத்து எல்லா சத்துமே அதில் இருக்குது. எப்போ பார்த்தாலும் யாராவது வந்தாக்கா உடனே அசைவ உணவு வாங்கிட்டு வர வேண்டியது, சமைக்க வேண்டியது, அதனால் எந்த பலனும் கிடையாது. பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும். ஆகையினால நம்ம இந்த காய்கறிகள் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக மூட்டு வலி எந்த வலி இல்லாமலே இருக்கலாம். பழங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளை பூசணிக்காய் எல்லாம் திஷ்டிக்கு தான் உடைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி சமையல்லாம் இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது. ஏதோ ஈஸியாக எது இருக்கோ செஞ்சுட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எங்கேருந்து சத்துக்கள் கிடைக்கும்? அப்போது இந்த மூட்டு வலிக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக சுகர் உள்ளவங்க அமுக்குரா சூரணம் வாங்கி நீங்க சுடுதண்ணியில கலந்து குடிச்சிக்கிட்டே வரலாம். சுகர் இல்லாதவங்க தேன் பாலில் கலக்கி குடிக்கும்போது இந்த மூட்டு வலி பிரச்சனை, இடுப்பு வலி பிரச்சனை, கை கால் குடைச்சல் இதெல்லாம் சரியாகும். இதெல்லாம் நாங்கள் செய்து பார்த்துட்டோம், இங்கே பல வைத்தியர்கிட்டையும் பார்த்துட்டோம், நமக்கு சரியாகலைங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய வைத்தியசாலையில் பலவந்தி லேகியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மூட்டு எப்பேற்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் சரி சரியாக்கக்கூடியது. கை கால் குடைச்சல், மூட்டு வலி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது இந்த பலவந்தி லேகியம். இது சுகர் இல்லாதவங்க சாப்பிட்றது. சுகர் இல்லாதவங்க இந்த லேகியத்தை எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இதில் தேன், நெய், பலவந்தி குளிகை அப்படின்னு சொன்னால் அஸ்வகந்தா, சதாவரி, கருப்பு ஏலக்காய், மூங்கில் பிசின், வார்கோதுமை, ஜிலாச்சித்து பர்ப்பம் இந்த மாதிரி மூலிகைகள்லாம் இந்த பலவந்தி லேகியத்தில் இருக்கு. இந்த லேகியம் காலையில் ராத்திரி கால் ஸ்பூன் எடுக்கும்போது சகல விதமான மூட்டு வலி பிரச்சனையும், கை கால் குடைச்சல், முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்ந்து என்னைக்கு நாம ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.